Taste the Daily. அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்பட்டு வரும் 15 மண்டலங்களுக்கான அண்ணா தொழிற்சங்கங்களின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் நியமனம் செய்ய கோருபவர்களிடமிருந்து டிசம்பர் 27, 28 மற்றும் 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அண்ணா தொழிற்சங்க தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக கழகத்தின் சார்பில் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என அறிவித்துள்ளார். அந்த வகையில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து கழக மண்டல பொறுப்பாளர்களுக்கான விருப்ப மனுக்களை பெற நீலகிரி மண்டலத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான SP வேலுமணி தலைமையிலும், திருச்சி மண்டலத்தில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான P தங்கமணி தலைமையிலும், கடலூர் மண்டலத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான CV சண்முகம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தருமபுரி, சென்னை, ஈரோடு, திருவள்ளூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருப்பூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி, கரூர், புதுக்கோட்டை, வேலூர் ஆகிய மண்டலங்களுக்கும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சேலம் மற்றும் காரைக்குடி வடக்கு மண்டலங்களில் செயலாளர் பொறுப்புகளுக்கான விருப்ப மனுக்களை பெறவும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மத்திய சங்க நிர்வாகிகளாக நியமிக்க கோரும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் தாங்கள் கோரும் பொறுப்பிற்கு உண்டான கட்டண தொகையை செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அன்றே வழங்கலாம் எனவும், இதில் தங்களுக்கு பொறுப்பு வேண்டி ஏற்கனவே விருப்ப மனு அளித்திருந்தால் அவர்கள் அம்மனுவின் நகலை மட்டும் கழகத்தின் சார்பாக வருகை தரும் மண்டல பொறுப்பாளர்களிடம் வழங்கினால் போதுமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனுக்களை நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட மண்டலங்களைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்களுடைய கருத்தை அறிந்து அதற்கேற்ற வகையில் நிர்வாகிகள் பட்டியலை தயார் செய்து தலைமைக்கு சமர்ப்பிப்பார்கள் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக மண்டலங்களின் அண்ணா தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மண்டல பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.